இருப்பவர்களுக்கு தான் இந்த மரத்தை பற்றி தெரிந்திருக்கிறது. நகர்ப்புறங்களில் வாழும் பிள்ளைகளுக்கு இந்த மரம் எப்படி இருக்கும் என்பது கூட தெரியாது. இந்த மரம் ஊதா கதிர்களை தாங்கி நிழலை தரக்கூடியது. வெயில் காலங்களில் கிராமங்களில் இருப்பவர்கள் இந்த புங்க மரத்து அடியில் அமர்ந்திருப்பதை பார்க்க முடியும். காரணம், இது வெயிலின் தாக்கத்தை குறைத்து குளிர்ச்சியான காற்றை தரும். அழிவின் விளிம்பில் இருக்கும் இந்த மரத்தில் ஒளிந்திருக்கும் நன்மைகள் என்னவென்றால், முதலாவது, இந்த மரம் வீட்டிற்கு வெளியே இருப்பதால் வீட்டிற்கு செல்லக்கூடிய நச்சுக் கிருமிகளை தடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது, புங்க விதைகளை பயன்படுத்தி மூட்டுவலி, தோளில் ஏற்படும் அரிப்பிற்கான மருந்து தயாரிக்கலாம் என்று கருதப்படுகிறது. மூன்றாவது, புங்க மரத்தின் இலைகள் நுண்கிருமிகள், பூஞ்சை காளான்களை அழிக்கக்கூடியதாம். நான்காவது, புங்க எண்ணெய், பரங்கிப்பட்டை சுரணம் ஆகியவற்றை தைல பதத்தில் காய்ச்சி பூசினால் சொரியாசிஸ் குணமாவதோடு தோளில் ஏற்படும் அரிப்பும் சரியாகுமாம்.